ஹரே கிருஷ்ணா. ராமருக்கு மனிதர்கள் மட்டும் இல்லாமல் விலங்குகள், பறவைகள் அப்படி நிறைய பக்தர்கள் இருந்தாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஹனுமன், ஜாம்பவான், ஜடாயு அப்படி நிறைய பக்தர்கள் ராமருக்கு இருந்தாங்க. ராமரும் அதே மாதிரி எல்லா பக்தர்கள்ட்டையும் ரொம்பவே அன்பாக இருந்தாங்க. ஒரு நாள் ராமர் மற்றும் அவரது சகோதரர் லக்ஷ்மணன் 2 பேரும் பம்பா சரோவர் ஏரிக்கரை பக்கமாக நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அவர்கள் நடந்து செல்லும்போது அந்த ஏரியின் மறுபக்கமாக ஒரு காகம் வித்தியாசமாக ஏதோ பண்ணிட்டு இருக்கிறத லக்ஷ்மணர் பார்த்தாங்க. அந்த காகம் தண்ணீர் விளிம்பு வரைக்கும் போய் அதை ஓடி பார்த்துட்டு குடிக்கிறது மாதிரி தலையை குனிஞ்சிட்டு குடிக்காம பறந்து போயிடும். மறுபடியும் இதே மாதிரி வரும், தண்ணீர் விளிம்பு வரைக்கும் அதை பார்க்கும், குடிக்கிறது போல தலையை குனியும், ஆனால் குடிக்காம பறந்து போயிடும். இப்படி திரும்ப திரும்ப அந்த காகம் பண்ணிகிட்டே இருந்து காகத்தோட அந்த செயலை பார்த்த லக்ஷ்மணர் ராமரிடம் கேட்காங்க, இந்த காகம் ஏன் இப்படி வினோதமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அதுக்கு ராமர் சொல்கிறாங்க, இந்த காகம் என்னுடைய பக்தன், இது இடைவிடாமல் என்னுடைய திருநாமங்களை உச்சரித்துக்கிட்டே இருக்குது. அதனால அந்த காகத்துக்கு தண்ணீர் தாகம் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதனால ஏரியில தண்ணீர் குடிக்கும்போது ஆசைப்படுது. ஆனால் தண்ணீர் குடிச்சா என்னுடைய நாமத்தை சொல்லது தடைப்படும் அப்படின்னு சொல்லி அது தண்ணீர் குடிக்காம தாகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி ராமர் லக்ஷ்மணர்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னா, இந்த காகம் தன்னுடைய உடல் தேவை, அதாவது தண்ணீர் தாகம் இருக்குது, ஆனால் அதை விட அதுக்கு ராமருடைய நாமத்தை சொல்லுதான் முதன்மை அப்படின்னு சொல்லி அது முடிவெடுத்து தண்ணீர் குடிக்காமல் இருக்குது. இதே மாதிரி பகவானுடைய நாமத்துக்கு எப்போவுமே முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிடலாம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு இறைவனுடைய திருநாமத்தை தவிர வேறு எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சி பகவானுடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருந்தோம்னா பகவான் கண்டிப்பாக கருணை நம்ம மேலே ஈஸியாகவே பகவானுடைய கருணை கிடைக்கும். அதுக்கப்புறம் ஆன்மீகமாக நம்மளுக்கு ஆசைகள் ரொம்ப கம்மி. பொதுவாகவே மனிதர்கள் பௌதிகமாக நிறைய நம்ம ஆசைப்படுவோம், ஆன்மீக விஷயங்கள்ல நாட்டங்கள் ரொம்ப கம்மி. ஆனால் இந்த கதை மூலமாக நம்ம பௌதிக வாழ்க்கையை விட ஆன்மீக வாழ்க்கைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். ஓ ராமா, உலக தேவைகள் அனைத்தையும் விட எங்கள் ஆன்மீக நடைமுறைகளுக்கு முன்னுரிமை அளிக்க எங்களுக்கு வலிமை கொடுங்கள். உமது புனித நாமம் எப்போதும் எங்கள் உதடுகளில் இருக்கட்டும். ஹரே கிருஷ்ணா.